வாசல் எனக்கு தந்தார், திறந்ததை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால், திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால், திறவுகோலை என் கையில் தந்தார். 2 நாளாகமும் 26வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை தேவன் வாய்க்கும்படி செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, அவரையே நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவர் உங்கள் காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். பல வருடங்களாக என்னுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது. பல நாட்களாக என் காரியம் நடக்கவில்லை. நான் என்ன செய்வது? நான் யாது செய்வது? யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். ஆண்டவருக்கு செம்மையான வாழ்க்கை வாழுங்கள். எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு லகுவாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தகப்பன். உங்களுடைய காரியங்களிலே உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு மனிதன் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். மனிதன் உங்களுடைய காரியத்தை குறித்து எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்க காரியங்களை வாய்க்கும்படி செய்ய போகிறார். என் வாழ்க்கையிலே என் திருமண காரியம் நடக்கவில்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் தடை மேல தடை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று கலங்கி போயிருக்கிறீங்களா? அழுது கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எதுவானாலும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்றே உங்க காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காரியங்களை வாய்க்கும்படி செய்கிற தகப்பன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், வாய்க்காமல் இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்கும், காரியத்தை வாய்க்கும்படி செய். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.